பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகளை 18% குறைக்கும் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் இந்தியாவும் இறுதி செய்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்திய இறக்குமதிகள் மீது விதித்திருந்த கூடுதல் 25% வரியை அமெரிக்கா திரும்பப் பெற்றுள்ளது. அபராத வரியை ரத்து செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இடைக்கால ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை அமெரிக்கா சார்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்டது. இதுகுறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிடும்போது, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான வரைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சுமார் $30 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க சந்தை திறந்துவிடப்படுகிறது என்றும் கூறியிருக்கிறார். இது இந்திய ரூபாய் மதிப்பில் 2700 லட்சம் கோடியாகும். தனது சமூக வலைதள பதிவில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கப் போகும் நன்மைகளை பட்டியலிட்டிருக்கிறார் பியூஷ் கோயல். அதில் குறிப்பிட்டதாவது, அமெரிக்க தொழில்துறை பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான வரியை இந்தியா நீக்கும் அல்லது குறைக்கும். உலர்ந்த தானியங்கள், சோயாபீன் எண்ணெய், ஒயின், மதுபானங்கள் ஆகியவை இதில் அடங்கும். ஜவுளி மற்றும் ஆடைகள், தோல் மற்றும் காலணிகள், பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர், கரிம ரசாயனங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் சில இயந்திரங்கள் உள்ளிட்ட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரி விதிக்கும். அமெரிக்கா இந்தியாவிலிருந்து சில விமானங்கள் மற்றும் விமான பாகங்கள் மீதான வரிகளையும் நீக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் $500 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை, அதாவது விமான பாகங்கள், விலைமதிப்பற்ற உலோகங்கள், தொழில்நுட்ப பொருட்கள் மற்றும் கோகிங் நிலக்கரி ஆகியவற்றை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. சந்தைகளை மேலும் திறப்பதற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் BTA குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும். அந்த BTA பேச்சுவார்த்தைகளின் போது இந்திய பொருட்கள் மீதான வரிகளை குறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை அமெரிக்கா பரிசீலிக்கும். ஏற்றுமதி அதிகரிப்பதன் மூலமாக இந்திய பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என இந்தியா அமெரிக்கா இடையேயான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சங்களாக அமைச்சர் பியூஷ் கோயல் பட்டியலிட்டிருக்கிறார்.